அக்னீஸ்வரன், நீங்க எப்படி பார்க்க, என்னதான் போயிட்டு இருக்கு, உங்களோட புரிதல் என்ன? இப்போ இதுவரைக்கும் தமிழ்நாடு சந்தித்த சட்டமன்ற தேர்தலையே இது ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பமான தேர்தலாக நான் பார்க்குறேன். ஏன்னா திமுக என்ன பயப்படுதுன்னா, தாவேகா தேசிய ஜனநாயக கூட்டணியுடன் அதிமுக தலைமையில் பங்கெடுத்துருமோ என்கிற அச்சம் திமுகவுக்கு இருக்கு. ஓகே, விஜய் என்ன நினைக்கிறாரு, எப்பா நம்ம கொள்கை எதிரியே அரசியல் எதிரின்னு சொல்லிவிட்டோம், இப்ப நாம போய் தேசிய ஜனநாயக கூட்டணியில சேர்ந்தோம்னா நம்ம கதையை முடிச்சு விட்டுருவாங்க என்கிற பயம் அவருக்கு இருக்கிறது. அதிமுகவுக்கு என்ன ஒரு யோசனை, இப்போ சீட்டு கேட்கறதெல்லாம் இருக்கட்டும், யார் முதலமைச்சர், அந்த ஒரு இது இருக்கு. இப்ப இந்த இடத்துல முடிவெடுக்க வேண்டிய விஷயம், அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணி என்பது ஒரு கட்டுக்கோப்பாக இருக்கக்கூடிய ஒன்று. சரி, ஆனா இதுல ஒரு சும்மா ஒரு ஹைப்பை ஏத்தி விட்டு தாவேக்கா இங்க போயிருமா அங்க போயிருமான்னு சொல்லி திமுக பயப்படுறதுலயும் காரணம் இல்ல, விஜய் பயப்படுறதுலயும் நாட்டு நலனா கட்சி நலனா அப்படின்னு பாக்குற போது தன் கட்சி எத்தனை ஆண்டுகள் வேண்டுமானாலும் நிலைச்சுக்கலாம். சரி, ஆனால் இந்த தடவை திமுகவை ஜெயிக்க வச்சோம்னா திரும்பி கஷ்டம்னு அதிமுகவும் கணக்கு போடுது, தாவேக்காவும் கணக்கு போடுது. சரி, இப்ப இங்கதான் சிக்கல். இப்போ துணை முதலமைச்சரா என்பதை விட முதலமைச்சரா நான் வரணும் அப்படின்றதுல இருந்து ஒருபோதும் அவர் கீழே பின்வாங்கல. யாரு, எடப்பாடியா விஜயா? விஜயன் சார்ட்ட தானே பேசிட்டு இருக்கேன். ஜீவசகாப்தனுக்கு ஏன் டக்குன்னு உள்ள வராரு பாருங்க, இதுதான் பயம் ஆளுங்கட்சிக்கு. உண்மையை தானே சொல்றோம். சொல்லுங்க, நான் என்ன பேசுறேன்னு உலகத்துக்கே தெரியும், நான் பொய் பேசணும்னு அவசியம் இல்ல, ஆதாயமும் இல்ல. ஆனால் இங்க முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்றது யாரு, அதில் கட்சிக்காக பார்த்தால் விட்டு கொடுக்க மாட்டார். தாவேக விஜய் தான் சொல்றார். நாட்டுக்காக பார்த்தால் அவர் இங்க வரலாம், வருவாரா இல்லையா என்பது தெரியாது. ஆனா பேச்சுவார்த்தை எல்லாம் போயிட்டு இருக்காங்க. உங்களுக்கு அதுக்கு என்ன வருது செய்திகள் சார்? இதுல என்னன்னா ஒரு வெற்றிட மட்டும் இன்னும் நான் பார்க்கிறேன். என்னன்னா தலைவர்கள் என்பவர்கள் தீர்க்க தரிசனமா இது இப்படித்தான் அப்படின்ற மனநிலைக்கு எல்லை கோடு போட்டு தேர்தல் ஆணையமே எப்படியோ கொண்டு வந்து தேர்தல் தேதி அறிவிச்சிருச்சு. சரி, ஆனால் இன்னும் தமிழ்நாட்டில் திமுகவோ தேசிய ஜனநாயக கூட்டணியோ இன்னும் இறுதி செய்யப்படவில்லை. அது சீட்டுகளா என்பது வேற. இங்க நடக்கக்கூடியது தாவேகா என்ன நிலைப்பாட்டை எடுக்க போகுது. ரெண்டு டிமாண்ட் இருக்கு. இப்ப ஷபீர் சொன்னது முதலமைச்சர் டிமாண்ட், அதுல எந்த மாற்றமும் பண்ணி அப்படி என்டிஏ அலையன்ஸ்குள்ள கொண்டு வர வாய்ப்பு இல்லையா? சரி, இந்த முதலமைச்சர் இதை யாரு விட்டு கொடுப்பா? பாஜக ஏதாவது இன்னொரு மாநிலத்துல முதலமைச்சர் ஆக்குமா விஜய? சரி, அதுக்கு வாய்ப்பு இல்ல. இங்க யார் தலைமையில கூட்டணி? அதிமுக தலைமையில் கூட்டணி. அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா அடுத்த ஒரு ஆப்ஷன், இப்ப ஷபீர் அவர்கள் சொன்ன மாதிரிதான் தாவேக்காவிலே இப்ப முன்பு 117 ஒருவேளை இப்ப 80-90 சொல்றாங்க. அதுக்கு வாய்ப்பு இருக்குமா? அப்படி கொடுத்து அகாமடேட் பண்ண வாய்ப்பு இருக்குமா? சார், அது எந்த சதவீதம்னு ஒண்ணு இருக்குல்ல சார். என்ன சார் பாதிக்கு பாதினா கலைஞர் காங்கிரஸுக்கு கொடுத்தது மாதிரி அவுட், டோட்டல் அவுட், ரெண்டும் அவுட் ஆகும். அத கவனமா இருக்கணும். கலைஞரை விட ஆளுமை மிக்க இந்திய நாட்டினுடைய இந்திரா காந்தி அம்மாவை விட அவங்க 2 பேர் எடுத்த முடிவே உடஞ்சு சுக்குநூறாச்சு. 2 கட்சிகளும் தமிழ்நாட்டில் வாஷ் அவுட். அப்படி கொடுக்க வாய்ப்பு இல்ல, கொடுக்க மாட்டாங்க. எதிர்பார்ப்புகள் நிறைய இருக்கு. அப்புறம் விஜய் மட்டும் எப்படி வருவார் சார்? அப்படின்னா எதுவுமே நடக்காம பேசிட்டு இருக்காங்களா? எதுவுமே நடக்க போறது இல்ல, சும்மா பேசுவோன்னு பேசிட்டு இருக்காங்களா? அதுதான் குழப்ப நிலை. முதல்ல சொல்லிட்டேனே. அப்புறம் ஏன் பாஜக இதை ட்ரை பண்றாங்க? இப்ப ஷபீர் சொல்ல, எதுக்கு பாஜக இதை ட்ரை பண்ணணும்? இல்ல, ஏன் முயற்சி பண்றாங்க அப்படின்னு சொன்னா, திமுக வலிமையா இருக்குன்னு சொல்லிட்டே இருக்கிறாங்கல்ல. நீங்க வலிமையா இல்ல என்பதற்கு அதை தாண்டி எல்லோரையும் ஒருங்கிணைக்கணும்னு தேசிய ஜனநாயக கூட்டணி நினைக்கலாம். ஓகே, ஆனால் பாரத்தை சமக்கிறது யாரு? இப்ப இபிஎஸ் இல்லாம இன்னொரு அதிமுக தரப்பில் இருந்து முயற்சி நடக்குதா? அப்படி ஒரு நிலைமை வந்தால் அது தமிழ்நாட்டில் மீண்டும் ஒரு பெரும் பிரச்சனையை, ஏற்கனவே உங்க மேல 1000 சொன்னாலும் பாஜக மேல நம்பிக்கை இல்லைங்க. பாஜக தனிச்சு நின்று இங்க வெற்றி வாகை சூட முடியாதுங்க. சரி, இப்ப திரும்ப அதிமுகக்குள்ள தலைமையை மாத்துவோன்னு நினைச்சா இதற்கே ஏறத்தாழ 8.5 ஆண்டுகளாயிருக்கு.
நீதிமன்றம், பொதுக்குழு, கட்சி எல்லாம் ஒருங்கிணைஞ்சு வந்திருக்கிறாங்க. இப்ப நான் தலைமை மாத்துவேன் அது மாத்துவேன்னு சொன்னா எல்லா கட்சிக்குழுக்குள்ளுமே திமுகவுக்குள்ளேயும் தாவேக்காங்க வரணும்னு நினைக்கிறவங்களும் உண்டு. எது தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ள. அதிமுகவுக்குள்ள பாஜக இங்க வந்து அதிகாரம் செலுத்தணும் நினைக்கிறவங்களும் உண்டு. அதே மாதிரி தாவேக்காக்குள்ளேயும் RSS சிந்தனையாளர்களும் உண்டு. இப்ப எதை கண்டுபிடிக்குதுன்னே தெரியல. அதுதான் சிக்கலான தேர்தல். இதுக்கு இப்போ ஒரு ப்ராபபிலிட்டி தான், சாத்தியங்கள் தான் கேட்க. இப்ப 2.5 வருஷம் நீங்க முதல்வர், 2.5 வருஷம் நாங்க, அதுக்கும் வாய்ப்பு இல்லையா? நான் என்ன கேட்கிறேன், பாஜக ரொம்ப பயப்படுது, அதெல்லாம் வேண்டாம். இங்க அதிமுக தலைமையில நீங்க அதை ஒத்துக்கிட்டாலே போதும். தாவேக்கா விஜய தனியா நிக்க சொல்லுங்கிறேன். எதுக்காக பாஜக இதை ட்ரை பண்ணணும்ன்றீங்க? இப்படித்தான் மனப்பிராந்தி அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கிறது. இது அப்படி வந்துருமா சார்? ரொம்ப யோசிக்கிற ஆள்லாம் தோத்து போயிருவாங்க சார் வாழ்க்கையில. அதிமுகவுக்கு அந்த ஆசையே இல்லையா தாவேக்கா வரணும்? எந்த ஆசை? தாவேக்கா வரணும்ன்ற ஆசையே. அப்ப அதிமுகவே அழிக்கணும்ன்ற ஆசை அதிமுக காரங்க யோசிப்பாங்களா? ஏன் சார்? அப்ப அதிமுக இத்தனை ஆண்டு காலம் ஆட்சி செஞ்சது இப்படி ஒவ்வொரு நடிகரா வந்து 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 வருவாங்க, முதலமைச்சர் ஆவாங்க, அதிமுக வளர்த்து விடும். ஓகே, இப்ப அக்னி சொல்றதுல இருந்து ஒரு சுருக்கமா எனக்கு சொல்லுங்க. அதிமுக இதுல எதுக்கு பாஜக ஒரு முன்கை எடுக்கணும்? அது ஒரு கேட்கிறாரு. இப்ப தாவேக்காவோட டிமாண்ட் வேறையா இருக்கு. இதை உண்மையிலே பைசல் பண்ண வேண்டியவங்க அதிமுகவும் தாவேக்காவும் தான். இதுல எதுக்கு பாஜக உள்ளுக்கு வருதுன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. என்ன நினைக்கிறாங்க அவங்க? பாஜகவுக்கு இந்த முறை வந்து ஒரு பெரிய அழுத்தம் என்பது இருக்கிறது. ஏன்னா இந்த முறை இந்த கூட்டணி, தேர்தல் வியூகங்கள், இது எல்லாமே வந்து திரு அண்ணாமலை அவர்களோ, நயினார் நாகேந்திரன் அவர்களோ, தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களோ, மற்றவர்களோ எல்லாம் செய்யல. இது அமித்ஷாவே டைரக்டா பண்றாரு. ஓகே, அமித்ஷாவுக்கு வந்து இந்த மாநிலத்துல ஒரு கணிசமான இடங்களை நாம் பிடித்து விட்டோம். அவர் செய்த வியூகத்தின் அடிப்படையில இந்த மாநிலத்தை நம்ம கிராக் பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு அவுட்கம் வேணும் அவருக்கு. ஓகே, அப்படி இல்லனா அது பர்சனலா அவருக்கு வந்து அவருடைய இமேஜை வந்து டேமேஜ் பண்ணக்கூடிய, அதனால அவர் எடுக்கிறாரா? அதனாலதான் அவர் ரொம்ப தீவிரமாக இருக்கிறார் அப்படின்னு. இப்ப நீங்க கூட காம்ப்ரமைஸ் எப்படி, இப்ப கூட நீங்க வந்து இங்க இருக்கக்கூடிய மாநில தலைவர்கள்ட்ட யார்கிட்ட கேட்டீங்கன்னா கூட எல்லாமே டெல்லி தான் பேசுது, எல்லாமே டெல்லி தான் பேசுது. சிலர் என்ன சொல்றாங்கன்னா எங்களுக்கே என்ன நடக்குதுன்னு தெரியல. அதுதான் உண்மை. இங்க இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு யாருக்கும் என்ன நடக்குதுன்னு தெரியல. டெல்லியில இருந்து சில விஷயங்கள் வந்து சொல்லப்படுகிறது, சில விஷயங்கள் தகவல்கள் கடத்தப்படுகிறது. இது எதுவும் வந்து நேரடியாக தலைவர்கள் உட்கார்ந்து பேசுற விஷயம் இல்ல, எல்லாமே பேக்டோர்ல நடக்குது. ஆனா எதுக்குமே வந்து ஒரு உறுதியான தீர்வு அப்படின்றது ரெண்டு பக்கத்துல இருந்து வரல. நானும் சொன்னேன், தீர்வு இல்ல. ஆனா ஸ்டெடியா இருக்கு. அதிமுக நிலைப்பாட்டுல உறுதியா இருக்கு. திமுகவுக்கும் தீர்வு இல்ல, தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இல்ல, அதிமுகவுக்கும் இல்ல, காங்கிரஸும் கடைசி விட்டுட்டு போயிடுச்சுன்னு பயம்.